நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாய்ருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். இந்த 3 இடத்துல வசம்பு இப்படி வைத்து பாருங்கள். பணம் மூட்டை மூட்டையாக சேரும். மார்வாடிகள் செய்யக்கூடிய ரகசிய தாந்திரிக பரிகாரம். இன்னைக்கான பதிவில் வீட்டில் பணம் சேருவதற்காக என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும், அது குறித்த ஆன்மீக தகவலை தாங்க பார்க்க போகிறோம். பண கஷ்டம் மற்றும் கடன் தொல்லை அப்படின்றது அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். வீட்டு செலவு, குழந்தைகளுடைய படிப்பு செலவு, மருத்துவ செலவு இப்படின்னு பல காரணங்களுக்காக நாம் சில டைமில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதே மாதிரி சில பேர் எவ்வளவு தான் சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்குறதும் கிடையாது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பணவரவு அதிகரிக்க அப்படின்ட்டு பல பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்களை செய்து கூட பார்த்துருப்பாங்க. அதில் சில பரிகாரங்கள் அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கும், சில பரிகாரங்கள் பலன் கொடுத்துருக்காது. அப்படி பரிகாரங்கள் செய்தும் பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்யணும் அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு தான் பல பேருமே விரும்புவோம். பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ற காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் பணம் தான் எல்லாமாவும் இருக்கு. அந்த வகையில் பணவரவை அதிகரிக்க செய்வதற்கு பார்த்தீங்கன்னா வசம்பு ஒரு நல்ல பொருள். இந்த வசம்பு அப்படின்றது பணத்தை இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு. வசம்பு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பங்கு இருக்குது வசம்புக்கு. அது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இப்போ குழந்தை பிறந்த உடனேயே இதை பேர் சொல்லா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான இதுக்கும் வசம்பை கண்திருஷ்டிக்காக பயன்படுத்துவாங்க. இப்போ குழந்தைகளுக்கு வயிற்று உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கும் மருந்தா கூட வசம்பு பயன்படுத்துவாங்க. ஒரு சிறந்த மருத்துவ பொருள் அப்படின்னே சொல்லப்படுது. அதே மாதிரி வசம்பு பார்த்தீங்கன்னா தெய்வீக அம்சம் பொருந்திய பொருளாகவும் பயன்படுத்தப்படுது. வசம்பை வைத்து பல பரிகாரம் செய்வாங்க. வசம்பு பல சக்திகளை கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வசம்பு இருக்கக்கூடிய வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு சொல்றவங்க இந்த வசம்பை ஒரு துண்டு எடுத்து தலையணிக்கு அடியில் வைத்து தூங்குவது எந்த ஒரு கெட்ட கனவும் வராமல் அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கும். அதாவது எந்த ஒரு கெட்ட சக்தியுமே அவங்களை நெருங்காம அது பாதுகாக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி எல்லாவற்றிலும் சிறந்த இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா பணத்தையும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசம்பை நீங்க உங்க வீட்டில் இப்ப சொல்ல போற இந்த 3 இடத்துல வச்சு பாருங்க. கடன் பிரச்சனை அனைத்துமே தீர்ந்துடும். உங்களுடைய பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். முதலாவதா எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது பரிகாரத்துக்கு நமக்கு ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்துக்கிறங்க. அந்த துணி காட்டன் துணியா இருக்கலாம், இல்ல சில்க் காட்டனா இருக்கலாம், பட்டு துணியா இருந்தாலும் எடுத்துக்கிறங்க. அதுல ஒரு 9 வசம்பு நல்ல ஒடியாத புதுசா வசம்பு பரிகாரத்துக்குன்னு கேட்டு நாட்டு மருந்து கடைகளில் இந்த வசம்பு கிடைக்கும். இப்போ நம்ம பிக்சரில் கொடுத்துருக்கோம்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வசம்பை பரிகாரத்துக்குன்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கிறங்க. வாங்கிட்டு அதிலிருந்து ஒரு 9 வசம்பை அந்த பச்சை துணியில் வச்சு கட்டி இதை உங்கள் வீட்டோட நிலைவாசல் மேலே கட்டி தொங்க விடணும். இது மாதிரி நாம் செய்வதனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கி பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் நம்ம நிலைவாசலில் கட்டி தொங்க விடுறோம் அப்படின்னா நிலைவாசல் தான் நம்ம வீட்டோட குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நாம் இந்த பணத்தை இருக்கக்கூடிய பொருளை கட்டி தொங்க விடுறதுனால குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நமக்கு எளிதாக பணவரவு இருக்கும். அடுத்ததா நீங்கள் இந்த வசம்பை வேறு இன்னொரு இடத்துல எங்கே வைக்கணும், ரெண்டாவதா எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய இடம், நகை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு 2 துண்டு வசம்பை எடுத்துக்கொண்டு போய் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுனால வீட்டில் பணவரவு அதிகரிக்கும். ஏன்னா நம்ம பணம் வைக்கிற இடம், நகை வைக்கிற இடத்துல மகாலட்சுமியோட இருப்பு இருக்கும். மகாலட்சுமியை வசியம் செய்வதற்காகவும் இந்த வசம்பை நாம அந்த இடத்துல வைக்கிறோம். அடுத்ததா மூணாவதா எந்த இடத்துல இந்த வசம்பு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதா இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு கண்ணாடி பாக்ஸோ அல்லது சில்வர் பாக்ஸோ எடுத்துக்கிறங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போடணும். அதில் 9 நாணயங்கள் போடணும். அது 9 நாணயங்கள் தான். அது 1 ரூபாய் நாணயமாக இருக்கலாம், 5 ரூபாய் நாணயமாக இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். அந்த நாணயங்களோடு சேர்த்து ஒரு 2 துண்டு வசம்பை நம்ம அந்த டப்பாக்குள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நல்லா மூடிட்டு உங்கள் வீட்டு சமையலறையில் உப்பு வைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இந்த பாக்ஸையும் கொண்டு போய் வச்சுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால
இதனால் உங்கள் வீட்டில் பணவரவு வந்து அதிகரிக்க தொடங்கும். கடன் பிரச்சனை வந்துட்டு இருக்காது. அதே மாதிரி கண் திருஷ்டி இருந்தது அப்படின்னா அந்த கண் திருஷ்டியும் நீங்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்படி வச்ச வசம்பை நாம் எப்போ வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வசம்பு அவ்வளோ சீக்கிரமாக வந்து எதுவும் கெட்டு போகாது, எதுவும் ஆகாது. அதனால் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை பழைய வசம்பை வந்து எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு நல்ல நாளில் ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையோ இல்லை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லையோ நீங்கள் அதை வந்து எடுத்துட்டு மறுபடியும் புதிதாக வந்து வசம்பை வைத்து இதே போல் அந்த 3 இடங்களில் வீட்டோட 3 இடங்களில் வந்து வச்சுருங்க. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பண வரவில் நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும். கடன் வந்துட்டு தீரும். அதே மாதிரி வீட்டில் நேர்மறை ஆற்றல் வந்து பெருகும். தெய்வ கடாட்சமும் மகாலட்சுமியோட ஆசீர்வாதமும் உங்கள் வீட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி எப்போதுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸ்ரீ வணக்கம். வாழ்க வளமுடன்.